வணக்கம். இன்னைக்கு பேண்டாஸ் லைப்ரரிஸோட டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணும்போது அதுக்காக பேண்டாஸ் ரெண்டு விதமான டேட்டா ஸ்ட்ரக்சரை நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஒன்று சீரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேண்டாஸில் சீரீஸ் அப்படின்னீங்கன்னா அதை எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன் டைமென்ஷனல் அரே. அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா ஒன் டைமென்ஷனல் லேபிள்டு அரே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த அரே என்னென்ன எல்லாத்தையும் ஹோல்டு பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இன்டீஜர் ஹோல்ட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங் ஹோல்ட் பண்ணிக்கலாம், ஃப்ளோட் ஹோல்ட் பண்ணிக்கலாம், ஏன் பைத்தன் ஆப்ஜெக்டை கூட நீங்கள் அதில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அது இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா அந்த சீரீஸ் அப்படிங்கிறது இப்போ எக்ஸல் ஷீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம பேண்டாஸோட சீரீஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்ம ஜூபிட்டர் நோட் புக்கில் இதை எழுதுறதுனால நம்ம ப்ராப்பராக ஹெட்டிங்கு அதோட சப் ஹெட்டிங் அப்படி போட்டு நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அப்போ ஃப்யூச்சரில் நமக்கு ரெஃபர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல்ல ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஹெட்டிங் கொடுத்துருக்குறோம். இப்போ முதல்ல நம்ம ஒரு சப் ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ டபுள் ஹேஷ் போட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஹேஷின் போட்டிங்கனாலே கமெண்ட் ஆகிடும். ஆனால் நம்ம கோடாக இதை எழுதுறதில்ல, இதை ஒரு மார்க் டவுனாக நம்ம எழுதுகிறோம். இப்போ இதை சீரீஸ் இன்ஸ்ட் ஆஃப் கோடு நம்ம என்ன பண்ணுறோம், மார்க் டவுன்னு சொல்கிறோம். இப்போ சொன்னீங்கனால உங்களுக்கு ப்ளூ கலர் ஆகிடும். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கமாண்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ முதலாவது நம்ம பேண்டாஸ் லைப்ரரியை இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் பேண்டாஸ் ஆஸ் பிடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிடின்னு நம்ம ரெஃபர் பண்ணுறோம். இப்போ அடுத்து நம்ம ஒரு லிஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். அதாவது அந்த லிஸ்ட்டை நம்ம பேண்டாஸோட சீரீஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட்டு டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் 1, 6, 9 அப்படின்னு சொல்லி ஒரு 3 வேல்யூ கொடுத்துக்கலாம். இப்போது இந்த லிஸ்ட்டை நம்ம பேண்டாஸோட சீரீஸாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடி டாட் சீரியஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொன்னிங்கன்னா இது பேண்டாஸோட சீரீஸாக இந்த லிஸ்ட்டை கன்வெர்ட் ஆகிடும். சரி, இதை ஒரு வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். மைவேர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ரன் பண்ணிடலாம். இப்போ அந்த மைவேரை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போது இந்த லெஃப்டில் இந்த 0, 1, 2 இதுதான் லேபிள். இந்த காலம் தான் நம்ம லிஸ்ட்டில் கொடுத்துருந்த வேல்யூஸ் 1, 6, 9. ஸோ 1, 6, 9 நமக்கு இங்கே வந்திருக்கு. இப்போ இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம லேபிள் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாதாரணமாக இப்போ மைவேர்னு பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபுல் சீரீஸ் டேட்டா நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ அந்த சீரீஸில் ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா இப்போ மைவேர் ஆஃப் 0 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பாருங்கள், மைவேர் ஆஃப் 0ங்கிறது இந்த லேபிள் வச்சு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அதோட வேல்யூ 1 அப்படிங்கிறது தான் ரிட்டர்ன் பண்ணுது. அதாவது இது நம்பை அரே, அது இன்டீஜர் டைப்பு, அதோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ அதே நம்ம மைவேர் ஆஃப் 1ன்னு சொல்கிறோம். பாருங்கள், நம்ம அதுக்கு 6ன்னு கொடுத்துருக்கோம். சொல்லுது நம்பை அரே இன்டீஜர் 64, இன்டீஜர் டைப்பு, இந்த வேல்யூ 6 அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ இப்படி நம்ம இந்த லேபிளை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம இன்னொரு சீரீஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சீரீஸுக்கு நம்மளோட ஓன் லேபிள் கூட கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு முதல்ல லிஸ்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். மேபி 2, 4, 6 அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை பேண்டாஸோட சீரீஸாக இதை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதே மைவேர் கொடுக்குறேன்.
myvar is equal to அப்படின்னு கொடுத்துக்கலாம். நம்ம பார்த்துருக்கோம் pd டாட் சீரீஸ் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு தெரியும் இது வந்து சீரீஸாக இந்த லிஸ்ட்டு வந்து கன்வெர்ட் ஆகிடும் தெரியும். இப்போது இதுலேயே நம்ம இண்டெக்ஸ் அதாவது 0, 1, 2 அப்படிங்கிறது வந்து நமக்கு முதல்ல வந்து டிஃபால்ட்டாக அதுவே போட்டுக்கூடிய ஒரு இண்டெக்ஸாக இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஓன் லேபிளில் போடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே பி கமா இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட்டில் நீங்கள் கொடுத்துக்கலாம் என்னென்ன நேமில் வேணும். இப்போ உதாரணத்துக்கு நான் எக்ஸு கமா ஒய் கமா ஜெட் இப்போ அப்படி நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அடுத்து நம்ம மை வேற பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மை வேரில் வந்து இப்போ 246 தான் இதோட வேல்யூ, அந்த சீரீஸ் வந்துருச்சு. இதுக்கு வந்து 2க்கு உண்டான லேபிள் வந்து எக்ஸுன்னும் 4க்கு வந்து ஒய்னும் இங்கே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணது, 6க்கு வந்து ஜெட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அதோட லேபிள் வந்து நமக்கு ஸ்பெசிஃபை ஆகிருக்கு. ஸோ இப்படி நம்ம லேபிளை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேபிளை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு பர்டிகுலர் வேல்யூ நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா லேபிள் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ myvar ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், அதோட வேல்யூ 2 அப்படின்னு வருது. ஸோ இப்படி சிம்பிளாக நம்ம பேண்டாஸோட சீரீஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது ஒரு லிஸ்ட்லேருந்து அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். நம்ம அடுத்தபடியாக பார்க்க இருக்கிறது வந்து டேட்டா ஃப்ரேம். ஸோ அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருவோம், மார்க் டவுன் போட்டுருவோம், எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ டேட்டா ஃப்ரேம்ங்கிற ஹெட்டிங் நமக்கு வந்துருச்சு. சரி, இப்போது டேட்டா ஃப்ரேம்னு என்ன? இப்போ டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் டேட்டா ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு 2 டைமென்ஷனல் அரேன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த டேட்டா ஃப்ரேம் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ஒரு எக்ஸல் ஃபைலை பேண்டாஸில் லோட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சிஎஸ்வி ஃபைல், அதாவது கமா செப்பரேட்டட் ஃபைல், அதையும் நீங்கள் லோட் பண்ணி பண்ணிக்கலாம். ஏன் நீங்கள் டைரெக்டாக எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்லேருந்து கூட நீங்கள் லோட் பண்ணி டேட்டா ஃப்ரேமை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு லிஸ்ட்டை வச்சு கூட ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு டிக்ஷனரியை வச்சு நம்ம டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி வச்சு கூட டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்படி பல விதமாக வந்து நம்ம டேட்டா ஃப்ரேமை நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம எப்படி ஒரு டேட்டா ஃப்ரேமை நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரேமு ஒரு டிக்ஷனரியிலிருந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு டேட்டான்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். அதில் அதை டிக்ஷனரியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் கேலரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கேலரிஸ் பற்றி கொடுத்துருக்குறேன். அப்புறம் டியூரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வேல்யூஸ் கொடுத்துருக்குறேன். அடுத்தபடியாக இது வந்து ஒரு டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரியை வந்து எப்படி லோட் பண்ணி ஒரு டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம சீரீஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம், pd டாட் சீரீஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி டேட்டா ஃப்ரேம் பண்ணும்போது pd டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது இந்த டிக்ஷனரி நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் df இஸ் ஈக்குவல் டு, அதாவது டேட்டா ஃப்ரேம் இஸ் ஈக்குவல் டு pd டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேட்டா ஃப்ரேமை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ dfன்னு போட்டு நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ கேலரிஸ் டியூரேஷன் ரெண்டுமே வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக 0, 1, 2 அப்படின்னு இண்டெக்ஸ் போட்டுருச்சு. அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு ஒரு டேபிளர் ஃபார்மேட், அதாவது இந்த 2 டைமென்ஷனல் அரே ஃபார்மேட்டில் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ ஒரு டேட்டா ஃப்ரேமை நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். நம்ம அடுத்தபடியாக இந்த டேட்டாவை எப்படி லொக்கேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த லொக்கேட் பண்ணுறதுக்கு பேண்டாஸில் எல்ஓசி, அதாவது லொக்கேட்டுக்கு எல்ஓசி அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணி தான் அதை லொக்கேட் பண்ணுறாங்க. அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு df டாட் எல்ஓசி ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். இப்போ 0 அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கலாம், 0ன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இப்போ அது என்ன வருதுன்னா, இந்த கேலரிஸ் அண்ட் டியூரேஷன், அதாவது இந்த ரோ இல்லையா, 0th ரோ வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. 420 and 50 வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து
df டாட் loc ஆஃப் இதுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டாக 0,1 அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பாருங்கள், அந்த 0th இண்டெக்ஸும் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸும் நமக்கு கிடச்சிரும். அப்போ இந்த 420 அண்ட் 380 இந்த 2 கேலரிஸும் அதோட டியூரேஷனும் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்படி வந்து நம்ம அந்த லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸஸ் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு நேம்டு இண்டெக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 0, 1, 2 அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டாக வரக்கூடிய இண்டெக்ஸு. இப்போ நம்ம நேம்டு இண்டெக்ஸ் வைக்கணும் அப்படின்னா அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ அதே டேட்டா இருக்குது நம்மக்கிட்ட, ஏற்கனவே இந்த டேட்டா கொடுத்துருக்குறோம் இல்லையா. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு டேட்டா அப்படின்னு பிரிண்ட் பண்ணிங்கன்னா அந்த டேட்டா நமக்கு கிடைக்கும். டேட்டா அப்படின்னு எக்ஸிக்யூட் பண்ணிங்கனாலே நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், இந்த கேலரிஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ நான் இண்டெக்ஸ் மட்டும் நான் கொடுக்கணும். இப்போ நம்ம சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இதே போல் தான் டேட்டா ஃப்ரேம்லேயும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதாவது டேட்டா ஃப்ரேம்னு வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு pd டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டா அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இது கூட நான் என்ன சொல்கிறேன், கமா இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதை ஒரு லிஸ்ட்டில் கொடுத்துடலாம். உதாரணத்துக்கு day 1, day 2, day 3 அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். இப்போ டேட்டா ஃப்ரேமை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இப்போது இதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது லேபிள்டாக இருக்கும். அதாவது day 1, day 2, day 3 இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் டே நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், df டாட் இப்போ டேட்டா ஃப்ரேமில் ஆக்சஸ் பண்ணும்போது LOC இல்லையா, லொக்கேட் ஆஃப் நம்ம வந்து day 1 கொடுக்குறோம். அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கேலரிஸ் அந்த டியூரேஷன் ஃபார் த day 1 வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது டேட்டா ஃப்ரேம்னா என்ன, சீரீஸ்னால் என்ன, ஒரு லிஸ்ட்லேருந்து நம்ம எப்படி சீரீஸ் க்ரியேட் பண்ணுறது, அதே போல் ஒரு டிக்ஷனரியிலிருந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய லேபிள்ஸ் மூலயமா அதாவது இண்டெக்ஸ் மூலயமா அந்த வேல்யூஸ் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம அடுத்தபடியாக ஒரு CSVயிலிருந்து நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம், ரீட் டேட்டா ஃப்ரம் CSV. ஸோ இதை வந்து மார்க் டவுனும் பண்ணிக்குவோம். ஸோ தட் நமக்கு அந்த ஹெட்டிங் இருக்கும். இப்போ முதல்ல வந்து அதுக்கு நமக்கு ஒரு CSV தேவைப்படுது. நான் ஆல்ரெடி ஒரு CSVயை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த CSV எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது டவுன்லோட்ஸில் வந்து டேட்டா டாட் CSVன்னு வச்சுருக்கேன். அதுக்கு நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா CD டவுன்லோட்ஸ் PWD போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். யூசர் JP டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற பார்த்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த ஃபைலை நம்ம பார்ப்போம். அதாவது லெஸ் போட்டு பார்ப்போம். டேட்டா டாட் CSV பாருங்கள். CSVனா கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். அதில் டியூரேஷன், பல்ஸு, மேக்ஸ் பல்ஸ், கேலரிஸ் அப்படின்னு இருக்குது. இந்த ஒவ்வொன்றுக்கு வேல்யூஸ் இருக்குது. ஒவ்வொரு ரோவும் வந்து அதோட வேல்யூஸ். ஸோ இப்படி ஒரு CSV ஃபைல் இருக்குது. நிறையா ரோஸ் இருக்குது. சரி, இப்போ இந்த CSV ஃபைலை தான் இப்போ நம்ம டேட்டா ஃப்ரேம்குள்ளே நம்ம லோட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு CSV ஃபைலில் இருக்கிற டேட்டாவாக இருக்கலாம், இல்லை எக்ஸலில் இருக்கிற டேட்டாவாக இருக்கலாம், ஒரு JSON டேட்டாவாக இருக்கலாம், ஏன் SQLல இருந்து வரக்கூடிய டேட்டாவை கூட நம்ம டைரெக்டாக வந்து பேண்டாஸோட டேட்டா ஃப்ரேமில் நம்மளால் லோட் பண்ணிக்க முடியும். இப்போது நம்ம எப்படி லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பேண்டாஸை நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் ஒவ்வொரு முறையும் வந்து இம்போர்ட் பேண்டாஸ் SPD அப்படின்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பிகினிங் இந்த சீரீஸில் வந்து நம்ம முதல்லையே வந்து இதை பண்ணியிருக்கிறதுனால நமக்கு அந்த பேண்டாஸோட லைப்ரரியோட ரெஃபரன்ஸ் நமக்கு இங்கே இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், டேட்டா ஃப்ரேம் இஸ் ஈக்குவல் டு PD டாட்
ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்வி அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா போதும். இப்போ அதுக்குள்ளே உங்களோட பாத் சொல்லிட்டிங்கன்னா அந்த பாத்துலேருந்து அதை ரீட் பண்ணிக்கும். இப்போ நம்ம பாத் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருந்தோம். யூசர் ஜேபி டவுன்லோட்ஸ் /data.csv அப்படின்னு நம்ம போட்டுருந்தோம். இப்போ என்னென்னு இதோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத்தில் இருக்கக்கூடிய இந்த data.csvயை வந்து ரீட் பண்ணி அதை ஒரு டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு இந்த டிஎஃப்ங்கிற வேரியபிளை நமக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேட்டா ஃப்ரேமில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ டிஎஃப்னு போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கக்கூடிய அந்த டியூரேஷன், பல்ஸ், மேக்ஸ் பல்ஸ், கேலரிஸ் அதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே வந்து இங்கே நமக்கு டேபிள் ஃபார்மேட்டில் கிடச்சிருச்சு. அதாவது இது டாப் ஹெட்டில் இருக்கிறதும் பாட்டமில் இருக்கிற 2 வேல்யூஸும் நமக்கு கிடச்சிருக்கு. டோட்டலாக வந்து 169 ரோஸு அண்ட் 4 காலம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடியது வந்து இப்போ டிஃபால்ட்டாக வந்து அது கொடுக்கக்கூடிய அந்த லேபிள், அதாவது இண்டெக்ஸஸ். இந்த ரைட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து டேட்டா, அதாவது டியூரேஷன், பல்ஸு, மேக்ஸ் பல்ஸ், கேலரிஸ் எல்லாமே வந்து இது டேட்டா. ஸோ இப்படி நம்ம எளிமையாக ஒரு சிஎஸ்வியிலேருந்து ஒரு 1 லைனில், அதாவது ரீட் சிஎஸ்விங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை கம்ப்ளீட்டாக லோட் பண்ணிக்கலாம். இப்போ அதே போல் ஒரு ஜேசான் டேட்டாவிலேருந்து நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஆல்ரெடி அந்த ஜேசான் டேட்டாவை வந்து டவுன்லோட்ஸில் வச்சுருக்கேன். data.json அப்படின்னு அந்த நேமில் வச்சுருக்கேன். அதை நீங்கள் பார்க்கணுன்னா பாருங்கள், இதுதான் json.data. அதில் வந்து ஒரு டியூரேஷன் இருக்குது, பல்ஸ் இருக்குது, மேக்ஸ் பல்ஸ் இருக்குது, கேலரிஸ். ஸோ இது பேசிக்கலாக நம்ம பைத்தனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிக்ஷனரி மாதிரி இருக்கும். ஒரு டிக்ஷனரிக்குள்ளே கீ அண்ட் வேல்யூஸ் இதெல்லாம் வந்து வேல்யூவாக இருக்கும், இது வந்து கீயாக இருக்கும். ஸோ கீ வேல்யூஸாக நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ ஜேசானுங்கிறது வந்து இப்படி தான் இருக்கும். அதனால் இந்த ஜேசான் டேட்டாவை நம்ம ஃபைல்லேருந்து இப்போ நம்ம எப்படி வந்து நம்மளோட பேண்டாஸோட டேட்டா ஃப்ரேமுக்கு நம்ம ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இதே கமாண்ட் தான், இப்போ இதே போல் தான் நம்ம பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி நான் போடுறேன். அதில் என்ன சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்விக்கு பதிலாக நம்ம ஜேசான்னு சொல்ல போகிறோம். அதே போல் data.csvக்கு பதிலாக data.json. இப்போ இதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ அடுத்து அந்த டேட்டா ஃப்ரேமை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நம்ம இந்த data.jsonக்குள்ளே என்ன வச்சுருந்தோமோ அது அப்படியே நமக்கு லோட் ஆகிடுச்சு. இதில் ரொம்ப குறைஞ்சபட்சம் ரோஸ் இருக்கிறதுனால அந்த 5 ரோவும் வந்து டைரெக்டாக லோட் ஆகிடுச்சு நமக்கு. ஸோ இப்படி நீங்கள் சிஎஸ்வியை லோட் பண்ணுறதுக்கு ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்வின்னு அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதே போல் ஜேசானை லோட் பண்ணுறதுக்கு ரீட் அண்டர்ஸ்கோர் ஜேசான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா ஜேசான் ஃபைலில் வந்து நம்மளால் பேண்டாஸோட டேட்டா ஃப்ரேமில் லோட் பண்ணிக்க முடியும். இந்த ஜேசானில் நம்ம லோட் பண்ணதுக்கு ஒரு ஹெட்டிங் போட்டுருவோம். ஸோ அப்படி ஹெட்டிங் நீங்கள் இன்சர்ட் பண்ணணுன்னா அதுக்கு ப்ரீவியஸ் ரோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் போய் இந்த ப்ளஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ரோ இன்சர்ட் ஆகிக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டபுள் ஹேஷ் போட்டு, ஏன்னா நம்ம ஹெட்டிங் கொடுக்கறதுனால ரீட் டேட்டா ஃப்ரம் ஜேசான். இதை வந்து கோடுக்கு பதிலாக நீங்கள் வந்து மார்க் டவுன்னு போட்டுங்க. இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க, கண்ட்ரோல் என்டர். நீங்கள் அதாவது கமாண்ட் என்டர் கொடுத்துட்டிங்கன்னா ரீட் ஜேசன். அப்போ நாளைக்கு ரெஃபரன்ஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போது நம்ம திரும்ப சிஎஸ்வியிலேருந்து இந்த டேட்டாவை நம்ம ரீட் பண்ண போகிறோம். எதுக்குன்னா நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேம் பற்றின குயிக் ஓவர்வியூ வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். இது வந்து 3 ஹேஷ் போடுவோம், சப் ஹெட்டிங் மாதிரி போடுவோம். டேட்டா ஃப்ரேம் குயிக் ஓவர்வியூ. இது வந்து கோடை வந்து மார்க் டவுனாக கன்வெர்ட் பண்ணிக்குவோம். இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஒரு குயிக் ஓவர்வியூ. ஸோ இந்த ஓவர்வியூவில் நம்ம என்னென்னா, இப்போ நார்மலாக முதல்ல வந்து இதை லோட் பண்ணுவோம். அதாவது இந்த சிஎஸ்வியில் இருக்கிறத திரும்பவும் நான் லோட் பண்ணுறேன். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அதே டிஎஃப் அப்படிங்கிற வேரியபிள் நேமில் மறுபடியும் ஜேசானை வந்து லோட் பண்ணிட்டேன். அதனால தான் திரும்ப லோட் பண்ணுறேன். இந்த வேரியபிள் நேம் நம்ம வேறு டிஎஃப்1ன்னு கொடுத்துருந்தோன்னா நம்ம டைரெக்டாக டிஎஃப்ஏ யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். சரி, பரவாயில்ல. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், திரும்பவும் நான் லோட் பண்ணுறேன். இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணது நமக்கு டேட்டா ஃப்ரேமில் பாருங்கள். இப்போ டிஎஃப்னு போட்டு நான் ரன் பண்ணேன்னா இந்த டிஎஃப்பில் இருக்கக்கூடிய
டேட்டா வந்து நமக்கு காமிக்கப்படுது. அதாவது முதல்ல 5 ரோ இல்லையா? டாப் 5 ரோவும் பாட்டம் 5 ரோவும் இங்கே காமிக்கப்படுது. இப்போ நான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டாப் 5 ரோ மட்டும்தான் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து ஹெட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ நான் வந்து டிஎஃப் டாட் ஹெட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னு வச்சுங்களேன், டாப் 5 மட்டும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு பாட்டம் வேணும்னு வச்சுங்களேன், டிஎஃப் டாட் டெய்ல் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா பாட்டமில் இருக்கக்கூடிய 5 ரோ மட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போது ஹெட்லேயே வந்து எனக்கு இல்லை, எனக்கு வந்து ஹெட்டில் வந்து 2 ரோ மட்டும் காமிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருந்ததுன்னா, நீங்கள் அதே வந்து டிஎஃப் டாட் ஹெட் ஆஃப் 2 அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், இப்போ 2 ரோ மட்டும்தான் காமிக்கும். அதே போல் டெய்லுக்கும் டிஎஃப் டாட் டெய்ல் ஆஃப் 2 அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா பாட்டமில் இருக்கக்கூடிய 2 ரோ மட்டும்தான் நமக்கு காமிக்கப்படும். சரி, இப்போது இந்த டேட்டா ஃப்ரேம் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தெரியணும். அதாவது ஒரு குயிக் ஓவர்வியூ நமக்கு தெரியணும்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டிஎஃப் டாட் இன்ஃபோன்னு இருக்குது. ஸோ இந்த இன்ஃபோங்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. அதாவது இந்த நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த டேட்டா ஃப்ரேம் டிஎஃப் அப்படிங்கிறத வந்து இது ஒரு டேட்டா ஃப்ரேமு. இதில் வந்து மொத்தமாக வந்து 169 என்ட்ரிஸ் இருக்குது, 0 to 168. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த ஃபுல் டேட்டா ஃப்ரேமை லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 0 to 168 வரைக்கும், அதாவது 169 ரோஸ் அண்ட் 4 காலம்ஸ். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 0 to 168. டேட்டா காலம்ஸ் வந்து டோட்டலாக 4 காலம் இருக்குது. அந்த ஒவ்வொரு காலமும் என்ன, இப்போ டியூரேஷன் அப்படிங்கிறது வந்து 169 வேல்யூஸ் இருக்கிறதுல அது வந்து இன்டீஜர் டைப்பு, பல்ஸுங்கிறது வந்து இன்டீஜர் டைப்பு. பாருங்கள், கேலரிஸ் வந்து ஃப்ளோட் டைப். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கேலரிஸ் எல்லாமே வந்து ஃப்ளோட்டில் இருக்குது. ஸோ அது வந்து ஃப்ளோட் டைப்பு அப்படின்னு இதோட ஃபுல் ஒரு டீட்டெயில் நமக்கு வந்து ஒரு குயிக் ஓவர்வியூன்னு வச்சுக்கலாம். இந்த டேட்டா ஃப்ரேமை பற்றி டிஎஃப் டாட் இன்ஃபோ அப்படிங்கிறதுல வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த வகுப்பில் நம்ம பேண்டாஸோட சீரீஸ் அப்படின்னா என்ன, டேட்டா ஃப்ரேம்னா என்ன, இப்போ அதை ஒரு டேட்டாவை சிஎஸ்விலேருந்து நம்ம எப்படி ரீட் பண்ணணும், அதே மாதிரி ஒரு ஜேசான்லேருந்து எப்படி ரீட் பண்ணணும், இப்போ டேட்டா ஃப்ரேம் பற்றின ஒரு குயிக் ஓவர்வியூ இதை பார்த்துருப்போம். நீங்கள் என்றைக்குமே இந்த ஜூபிட்டர் நோட் புக்கில் ஒர்க் பண்ணும்போது ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சேவ் பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த என்னென்னலாம் நம்ம இதில் செஞ்சுருக்கோமோ அது அப்படியே நமக்கு சேவ் ஆயிரும். ஸோ ஃப்யூச்சரில் வந்து இதை ஜஸ்ட் லோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டால் மட்டும் நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து நீங்கள் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 அப்படின்னு சொல்லி நம்ம ரீநேம் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ஈஸியாக அதை பார்க்க முடியும். நன்றி.